சட்டமன்ற தேர்தல் பொறுப்பில் இருந்து நான் விலகுகிறேன்னா என்ன அர்த்தம்? கட்சியிலிருந்து விலகிறேன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் பார்த்து நான் பயந்துட்டாங்க. ஆகா, எல்லாரும் ஒட்டுமொத்தமா வீட்டுக்கு போனாலே சரி நாங்க 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கோங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் இப்பதான் என் பிள்ளை லேப்டாப் வாங்கி தந்துச்சு சிரிக்கிற ஒரு குடும்பம். இன்னொரு பிள்ளை என் பிள்ளை 5ஆம் கிளாஸ் படிக்குதா போய் சாப்பாடு சாப்பிடுதுங்குது. இன்னொரு பிள்ளை என்ன பண்ணுது, எங்க தமிழ் புதல்வன் திட்டத்தில் என் பையன் 1000 ரூபாய் வாங்கிட்டு வராங்க அப்படின்னு சொன்னது. இப்போ பிள்ளைங்கள்லாம் பயங்கர டிமாண்ட் ஆயிடுச்சு. என்ன தெரியுமா, அம்மாக்காரி அம்மா எனக்கு ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு போய் நீ மட்டும் 1000 ரூபா வச்சுட்டு தின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குற நிலைமை தான் இன்னைக்கு. பிள்ளைங்க போய் அம்மாக்காரிட்ட போய் அம்மா குடும்பம் 1000 ரூபா எனக்கு ஒரு 100 ரூபா கொடுமா நான் படுத்து போனது அப்படின்னு கேட்டதெல்லாம் போய் பிள்ளைங்க போயிட்டு நீ ஒரு 200 ரூபா கொடு, உங்க அப்பா வாங்கிட்டு போயிட்டா நீ ஒரு 200 ரூபா கொடு இன்னைக்கு செலவுக்கு அப்படின்னு கேட்கிற நிலைமையை உருவாக்கியவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி இல்லையா? இந்த தேர்தல் என்பது சாதாரண தேர்தல் அல்ல. 2026 இந்த தேர்தல் என்பது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் பாசிசத்தையும் எதிர்க்கிற ஒரே தலைவர், ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தான். இவரை பார்த்து தான் அவன் பயப்படுறான். எல்லா ஷா எத்தனை ஷா வந்தாலும் வாயா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது யாரு? யாராச்சும் ஈடியை வச்சு மிரட்டு, கோர்ட்டை வச்சு மிரட்டு, எதை வச்சு மிரட்டினாலும் பயப்படாத ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இல்லையா? அப்படிப்பட்ட முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மிக சிறப்பாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார். அதனால்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை நாம் இந்த அரியணையில் ஏற்ற வேண்டும். திராவிட மாடல் 2.0 என்கின்ற மிக அருமையான இந்த ஆட்சி மீண்டும் கொண்டு வந்தால்தான் நமக்கான ஒரு விடிவு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இன்னும் இறுதியாக நான் சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுராந்தகத்தில் ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் எங்க ஐயா நமக்கெல்லாம் வஞ்சிக்கிற ஒரு ஆள் மோடி அவர்கள் வந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் எடப்பாடி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். 2 பேரும் சிரிச்சு பேசுறாங்க. இவர் பேச அவர் சிரிக்க, அவர் பேச இவர் சிரிக்க. என்னடா அது, எடப்பாடிக்கு ஹிந்தி படிச்சுட்டாரோன்னு பார்த்தேன். ஏன்னா இவருக்கு தமிழ் தெரியாது, அவருக்கு ஹிந்தி தெரியாது. 2 பேரும் ஆனா ரொம்ப நேரம் பேசி சிரிச்சாங்க. இதை பார்க்கிறப்ப எனக்கு ஒரு பயங்கர டவுட் வந்துருச்சு. இப்படிதான் ஒருத்தன் ஒரு ஹைதராபாத் ட்ரெயினில் போனான். ஒருத்தன் வண்டியில், ஹைதராபாத் ட்ரெயினில் ஒருத்தன் வண்டியில் போறாங்க. நம்ம ஆளுங்க 2 ஆளு தமிழ் ஆளு, ஒரு ஆளு தெலுங்கு போறப்ப இவன் எந்த ஊருன்னு கேட்போம். தெலுங்கு ஒரு ஸ்டேஷனில் போய் நின்றுச்சு வண்டி ட்ரெயின்.